ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவை எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை தான். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பாவக்காவை சமையல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காவை ஒரு தடவையாவது இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு முறை பாவக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி தான் சமைக்கிறதுக்கே ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நான் 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளைஞ்சு போன பாவக்காய் தான். இதுவே கொஞ்சம் விளையாத பாவக்காவாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கக்கூடிய பாவக்காய் கொஞ்சம் விளைஞ்சு போன பாவக்காய், உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் இதை இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்தால் போதும். அந்த பாவக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே தனியாக வந்துடுங்க. அல்லது நீங்கள் விதைகளை சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படியே கூட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கழுவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேங்க. நாம் இப்போ செய்ய போகிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நாம் இந்த விதைகளை மட்டும் நீக்கிட்டு பாவக்காவை எடுத்து வச்சுக்கிறேன். பாவக்காவை ஏற்கனவே கழுவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீல ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாவக்காய் கசக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய நான் டாக்ஸிக் கிளையோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் இதை கசப்புத்தன்மையாகவே மாற்றுது. அதுதான் இந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு காரணம். ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் இதை தீர்மானிக்கிறது. பாவக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. முக்கியமாக அதில் சப்போனைன்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால தான் பாவக்காய் அதிகமாக கசக்குது. பாவக்காய் கசக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நீக்கி அதோட குளுக்கோஸ் லெவலையும் சீராக மாற்றுது. அதனால தான் டயபெட்டிஸ் எல்லாருமே இந்த பாவக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடணும். இந்த பாவக்காவை அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம இட்லி தட்டிலுக்கு கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தட்டையும் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காவை அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நாம் இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிட்டு இருக்குது. இது நமக்கு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும். இதை நம்ம மூடி அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோள மாவு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சோள மாவு இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பாவக்காய் வெந்துச்சா அப்படின்னு பார்க்கலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்கு. நம்ம பார்க்கும்போது பாவக்காவோட நிறமும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது நல்லா வெந்திருக்கக்கூடிய இந்த பாவக்காவை இதில் எடுத்து போட்டுக்கலாங்க. பாவக்காய் இந்த மாதிரி வேக வைக்கிறதால சத்துக்கள் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. இப்படி நம்ம வேக வச்சு செய்கிறதால பாவக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே வீணாகாது. அது இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இப்போது நம்ம இதில் உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த மாவில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துக்கலை. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தெளிச்சு விடணும். 1 ஸ்பூனுக்கு எடுத்து அது மாதிரி தெளித்து விட்டாவே போதும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கிறோம். பாவக்காவை நம்ம வேக வச்சு இந்த மாதிரி செய்கிறதால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாவக்காவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியுங்க.
இப்போ இந்த மாதிரி பாவக்காய் நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகி வந்திருக்குது. வெளியில் நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு தெரியும் பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் நான் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறேங்க. இந்த பாவக்காவை நம்ம சும்மா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கும் சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் நிறையவே செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நாம் லஞ்சை சாப்பிடும்போதோ அல்லது குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பும்போதோ அந்த பாக்ஸில் ஒரு 2-3 பீஸ் கொடுத்து அனுப்பலாங்க. சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே சமயத்தில் சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பாவக்காவை வாரத்தில் 3 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கரைக்கும், அதே சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவலையும் இது கம்மி பண்ணுங்க. இன்றைக்கி நான் சாப்பாடு கூட ரசம் தான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக குழம்பு எதுவும் தேவைப்படாது. சிம்பிளான குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட இந்த சைடிஷ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரசத்து கூட இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அசத்தலான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் வேறு என்ன குழம்பு இருந்தாலும் சரி நம்ம இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஃப்ரையை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, கசப்பு தெரியுதா அப்படின்னு. அதே மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல தெம்பே இல்லாமல் கை கால் வலியோட ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போது வாரத்தில் 2 நாள் இதில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டாவே போதுங்க. இது சாப்பிட்றதால நமக்கு புரதச்சத்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் நம்ம உடம்புல வராமலே நம்ம தடுக்க முடியும். பெண்களுக்கு இரத்தப்போக்கு, மாதவிடாய் பிரச்சனை, கை கால் வலி இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுப் பொருள். இப்போ நாம் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறோங்க. இந்த கொள்ளை நாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். கொள்ளை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சாவே போதும். இப்போ நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். மறுநாள் நம்ம எடுக்கும்போது மேலே கொஞ்சம் நுர தள்ளி இருக்கும். இந்த தண்ணியை நம்ம கழுவி ஊற்றிடலாம். நமக்கு இந்த தண்ணி தேவைப்படாது. வெறும் நம்ம கொள்ளை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற உணவுப் பொருட்களை தான் அதிகமாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் கொள்ளில் புரதச்சத்து நிறையவே இருக்குதுங்க. நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொள்ளு நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாவே நமக்கு உடல் எடை கணிசமாக குறையிறத நாமளே பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து நல்லா ஊறி போன இந்த கொள்ளை துணியில் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம கட்டி வச்சாவே போதும். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. இந்த துணியில் கட்டி வச்சுருந்த கொள்ளை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கொள்ளு சாப்பிட்டுக்கலாங்க. கொள்ளில் அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறையவே இருக்குது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கொள்ளை இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம முளை கட்டி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு நாள்லேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா முளை கட்டி கிடச்சிருக்குது. இந்த கொள்ளை நம்ம எல்லா விதத்துலேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதாரணமாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம், அல்லது கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கொள்ளு பவுடர் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சுவையான ஒரு மெத்தடில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட போகிறோம். இதில் நாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். இந்த கொள்ளை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா இது நல்லா சாஃப்டான பதத்துக்கு நல்லா வெந்து கிடைக்கும். குக்கரில் போட்டு கூட வேக வைக்கலாம். குக்கரில் போட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் போட்டு எடுத்தோன்னா நல்லா வெந்து கிடைக்குங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான். அதாவது நமக்கு தொப்பை அதிகமாக இருக்குது, உடல் சதை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளை விட்டால் வேறு எதுவுமே இல்லைங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் எடையை குறைக்கிறதுல கொள்ளை விட வேறு எதுவுமே சிறந்தது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த கொள்ளை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை இதில் நறுக்கி போட்டுக்கலாம். இதில் நம்ம வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் எலுமிச்சை. எலுமிச்சை ஜூஸ் அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு எலுமிச்சையில் கட் பண்ணி 1/4 பீஸ் எலுமிச்சை அளவை கட் பண்ணி அதுக்கு கூட ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றினா போதும். டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
சாயங்காலம் டீ குடிக்கிற வேளையில் இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்ல இது நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை சாப்பிட்றோம் அப்படின்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், அல்லது வந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டெய்லி இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கும், அரிசியால் செஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கும் அட்லீஸ்ட் நம்ம வாரத்தில் 2 நாள் இந்த கொள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.